ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சீரீஸ் ஃபுல்லாகவே வெயிட் லாஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இதுவும் ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் தான். பட் இது வரைக்கும் போட்டதை விட இது வந்து 2 மடங்கு 3 மடங்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, சீக்கிரமே வெயிட் லாஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு பெனிஃபிஷியலான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து முழுக்க முழுக்க வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களை பற்றி தான், அவங்க வெயிட் லாஸ் பண்ணி சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு தான் ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் மாதிரி போட்டுட்ருக்கோம். பட் இது காமனாக எல்லாத்துக்குமே வெயிட் லாஸ் பண்ணலாம். இன்றைக்கி சொல்ல போகிற ட்ரிங்க்ஸ் வந்து சீக்கிரமே 10 கேஜி 15 கேஜி கூட இப்போ 2 மந்தில் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, நம்ம கொள்ளு தான். இங்கிலீஷில் வந்து ஹோஸ் கிராம்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், எலிச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா குண்டாக இருக்கிறவங்க வந்து ஒல்லியாக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம கொள்ளில் இருக்குது. அது வந்து என்னென்ன பெனிஃபிட்டு, யாரெல்லாம் எடுத்துக்கலாம் யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்றத வாங்க ஃபுல் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது வெயிட் லாஸ்க்குன்னு நம்ம சொல்லியாச்சு. சரி, இது எப்படியெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி ஹைப்பர்கிளைசிமிக். அது வந்து சுகர் இருக்க பேஷண்ட்டை வந்து கம்மி பண்ணி கொடுக்குது, சுகரை கம்மி பண்ணி கொடுக்குது அவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே ஆன்டி ஃபங்கல், இது ரிலேட்டடாக உள்ளது. பேலன்ஸ் உள்ளதுன்னு என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஃபேட்டில் டிஷ்யூஸில் இருக்கிற ஃபேட்டை அளவை வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. இப்போ ப்ரெக்னென்ட் ட்ரை பண்ணுறவங்களாம் 15 கேஜி 10 கேஜி வரையும் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கம்மா, நார்மலாகவே கன்சீவ் ஆகிடலாம் அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டயட் இருந்து ஃபாஸ்டிங் இருந்து அதனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகி அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து ஹெல்த்தியாக நார்மலாக வெயிட் லாஸ் குறைக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே, வெயிட் லாஸ் வந்து டிஷ்யூவில் இருக்கிற ஃபேட்டெல்லாம் குறைக்குது, கொலஸ்ட்ராலை குறைக்குது. கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இது வந்து ரொம்ப லோ கலோரிஸ் இருக்குது. ஈஸியாக வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்குது. ஃபேட்டெல்லாம் வந்து பர்ன் பண்ணி நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே அது உதவுது. இன்னும் வந்து அது இப்போ வந்து எப்படின்னா, நம்ம சாப்பிட்டோன்னா லாங் டைமாக வந்து நம்மளோட ஹங்கிரியை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்குது. நமக்கு வந்து அதிகமாக பசிதுன்னு சொல்கிற அந்த கிரேவிங்கை வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த கிரேவிங்கை கம்மி பண்ணிட்டாலே நம்ம சும்மா ஸ்நாக்ஸோ அந்த மாதிரி எதுவும் சாப்பிட மாட்டோம். நமக்கு வயிறு ஃபுல்லாக இருக்க ஃபுல்ஃபில்னஸ் இருந்துட்டாலே நம்ம வந்து கொஞ்சம் 3 வேளை சாப்பிட்றது, இல்லை இடையில எந்த ஸ்நாக்ஸும் சாப்பிடாமல் இருக்குது, ஆயில் ஐட்டம் சாப்பிடாமல் இருக்கிறதே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெஸ்ட்டான விஷயந்தான். அதே மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அதில், அதனால அது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து அது என்னென்ன கொடுக்குதுன்னா, எனர்ஜி கொடுக்குது நம்ம உடம்புக்கு, மாய்ஸ்சரைசர் ஈரப்பதம் கொடுக்குது, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, ஃபேட் வந்து முன்ன சொன்ன மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட்டு தான் இருக்குது, நல்ல ஃபேட்டு தான் இருக்குது. ஸோ மினரல்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, இதில் எல்லாமே இருக்குது. ஸோ இது என்னென்னலாம் வந்து எதை விட பெட்டர்னு பார்க்கலாம். இப்போ கலோரிஸ் வந்து சிக்கன் சாப்பிட்றோம்ல, அதை விட 3 மடங்கு வந்து நம்ம கொள்ளில் வந்து கலோரிஸ் இருக்குது. ப்ரோட்டீன் வந்து நம்ம எக்கு சாப்பிட்றோம்ல, அதை விட 2 மடங்கு ப்ரோட்டீன் வந்து ஹோஸ் கிராமில் இருக்குது. கால்சியம் நம்ம குடிக்கிற மில்கில் இதை விட 10 மடங்கு கால்சியம் வந்து கொள்ளில் இருக்குது. ஸோ எவ்வளோ பெரிய பெனிஃபிட் பாருங்கள். சோயா இருக்குல்ல, அதை விட 1 மடங்கு பெனிஃபிட் வந்து பாஸ்பரஸில், சோயாவில் வந்து பாஸ்பரஸ் இருக்குது, அதை விட 1 மடங்கு வந்து கொள்ளில் அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறத கண்டினியூஸாக எடுத்து பாருங்கள். நமக்கு வந்து எல்லாமே கிடைச்ச மாதிரி ஆச்சு. ப்ரோட்டீன், கால்சியம், பாஸ்பரஸ் எல்லாமே வந்து கிடைச்ச மாதிரி ஆச்சு. என்னென்ன ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது, அதாவது சுகரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. மென்ஸ்ட்ரல் பெயின் ப்ராப்ளம் அதை சரி பண்ணி கொடுக்குது. மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் அதிகமாச்சுன்னா அதை கம்மி பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி கோல்டு காஃப் அது வந்து நார்மலாகவே ஹீட்டு. ஸோ கோல்டு காஃப்லாம் சரி பண்ணி கொடுக்குது. கான்ஸ்டிபேஷனை சரி பண்ணுது. ரிச் இன் ஃபைபர் அதிகமாக இருந்தாலே கான்ஸ்டிபேஷன் இருக்காது, சுகர் வராது, இந்த ப்ராப்ளம்லாம் வராது, கிரேவிங் இருக்காது. எல்லாமே ஃபைபர் இருக்கிறதுனால, ஃபைபர் ரிச் கண்டென்ட்னாவே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அதில் நிறைய இருக்குன்னு அர்த்தம். கிட்னி ஸ்டோனுக்கு வந்து சரி பண்ணுது. கிட்னி ஸ்டோன் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே இது இருக்குது. அதே மாதிரி லோ ஸ்பெர்ம் கவுண்ட்டு, இப்போ வந்து பெண்களுக்கு மட்டும்தான் எக்கு க்ரோத்துலேருந்து மென்சுரல்லேருந்து எதுவும் ப்ராப்ளமாக இருக்குன்னு பார்த்தா, அதே சேம்
பார்ட்னருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருந்தாலும் பேபி நிற்காது. ஸோ ஸ்பெர்ம் கவுண்டை கூட இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதில் நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதை ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற 2 பேருமே வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். அதில் அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகம் பண்ணி கொடுத்தாலே வந்து ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஃபர்டிலிட்டிக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்தளவுக்கு வந்து இன்டியூஸ் பண்ணி கொடுக்குது. இதில் ஃபேட் கிடையாது, சேச்சுரேட்டட் ஃபேட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறத வந்து கண்டினியூஸாக ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஒரு நாள் எடுத்துக்கிட்டு அப்புறம் நான் இல்லைப்பா எனக்கு டயர்டாக இருக்கேன், எனக்கு அதில் டேஸ்ட்டு பிடிக்கல, அது பிடிக்கலன்னு விட்டோன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டாவே இப்போ 10 kg குறைக்கிறவங்களாம் அசால்ட்டாக குறைக்கலாம். அவ்வளோ ஈஸியாக வெயிட் குறைஞ்சிடும். ஓகே, இது எந்தெந்த முறையில் எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு கொள்ளு சூப்பாக எடுத்துக்கலாம். இப்போ சூப்புனா நார்மலாக அதை ஊற வச்சு நல்லா அடிச்சிட்டு, இல்லை நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு சூப்புக்கு என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணுவோமோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சூப்பு மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா கொள்ளு பவுடர் எப்படி பண்ணலான்னா, நல்லா ட்ரையாக வறுத்துட்டு அதை ஆற வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுட்டு டெய்லியும் வந்து வார்ம் வாட்டரில் அதை மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இது ஒரு மெத்தட். கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கொள்ளு வறுத்துட்டாலே அது ஒரு டேஸ்ட்டாக ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ அதை குடிக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெறும் வாட்டர் அது எப்படின்னா, நல்லா நைட்டு ஊற வச்சுட்டு காலைல எழுந்து அதை நல்லா மிக்சியில் போட்டு அதில் 2-3 ஸ்பூன் தயிர் கேர்டை ஆட் பண்ணி நல்லா அடித்து வடிகட்டி குடித்தா ரொம்ப நல்லது. உடம்புக்கு கூலிங்கும் ஆச்சு. ஏன்னா இது ஹீட்டை வந்து கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். தயிர் சேர்த்து சாப்பிட்டா வெயிட் லாஸும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் சீக்கிரம் ஆகும். நல்லா பாயில் பண்ணி அப்படியும் சாப்பிட்லாம். அதை வந்து நல்லா வேக வச்சுட்டு அதை சும்மா எடுத்தும் சாப்பிட்லாம். லைட்டாக வறுத்துட்டு அந்த வாசனைக்காக வறுத்துட்டு அதை நல்லா பாயில் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சு அப்படியும் எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது. அதுவும் டேஸ்ட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அது ஒரு கஷ்டமாக தெரியாது. இப்போ ஸ்ப்ரவுட்டட் இப்போ வந்து நார்மலாக வந்து பாசிப்பயிறு, வெந்தயம் எல்லாமே முளைக்கட்டி சாப்பிட்லாம். முளைக்கட்டி சாப்பிட்டா இருக்கிற ப்ரோட்டீனை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் எல்லா ஸ்ப்ரவுட்டட் எல்லாத்துலேயுமே. ஸோ இதை வந்து நம்ம இப்போ முளைக்கட்டி சாப்பிடணுன்னா 2 நாள் ஆகும். மற்ற எல்லாத்துக்குமே 1 நாளில் அது முளைக்கட்டிடும், நம்ம அடுத்த நாள் சாப்பிட்லாம். பட் இது வந்து முளைக்கட்டி வச்சு அந்த பயிர் விடுறதுக்கு 2 நாள் ஆகும். ஒன் டேலேருந்து 2 டேஸ்னாச்சும் ஆகும். அப்படி ஆச்சுன்னா இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே அப்படியே டபுளாக நமக்கு கிடைக்கும். இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே அது அப்படியே டபுளாக கிடைக்கும். ரொம்பவே உடம்புக்கும் நல்லது. அந்த ஸ்ப்ரவுட்டடை எடுத்து அதை வேக வச்சோ இல்லை அப்படியே பச்சையாவோ அப்படியும் சாப்பிட்லாம். அதுவுமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஹெல்திக்கு இப்போ ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் குறைக்கணுன்னா இது மட்டும்தான். இப்போ நான் போட்டிருக்க 4 ட்ரிங்க்ஸுமே ரொம்ப நல்லது. எடுத்தோன்னு டக்குன்னு சடனாக வெயிட் லாஸ் ஆகிட்டு இப்போ அப்புறம் திடீர்னு நம்ம கன்சீவ் ஆனதுக்கப்புறம் டக்குன்னு வெயிட் ஏறுவோம். இல்லை பேபி பிறந்ததுக்கப்புறம் இன்னும் வெயிட் அதிகமாக தான் போகுமே தவிர குறையாது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பல்சரி நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இப்போ வெயிட் லாஸ்க்கு என்னென்னலாம் ஹெல்த்தியாக குறைக்கிறீங்களோ அது வந்து நாளைக்கு கன்சீவ் ஆனாலுமே அடுத்து வந்து ரொம்ப ஃபேட் நமக்கு போடாத அளவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ இதெல்லாம் யாரெல்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லியாச்சு. யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எல்லா ட்ரிங்க்ஸுமே சொல்லியிருக்கேன். இப்போ ஆல்ரெடி 3 சீரீஸ் போட்டேன். அதுலேயுமே யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்றத வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் இருக்குது யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்றத வாங்க பார்க்கலாம். இப்போது டியூரிங் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு உடம்பு நார்மலாகவே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எடுத்துக்கக்கூடாது. இது வந்து இன்னும் ஹீட்டை இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் அவங்க எடுத்துக்கக்கூடாது. ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க ஏன் எடுத்துக்கணுன்னா, இவ்வளோ வெயிட் லாஸ் கம்மி பண்ணி கொடுக்குது. ஈவன் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கீங்க, இப்போது நான் ஃபாலிகுலர் ஸ்டடியில் இருக்கேன், ஐவிஎஃப் பண்ணிக்கிறேன்னா தேவை கிடையாது. நான் நார்மலாக ஃபஸ்ட்டு வெயிட்டில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். வெயிட்டை குறைக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ண போகிறேன்னா கம்பல்சரி இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ப்ராப்ளம் கிடையாது. பட் டியூரிங் ப்ரெக்னன்சி தயவுசெய்து யூ ஷுட் அவாய்ட். அதுக்கப்புறம் வந்து டிபி பேஷண்ட் வந்து கம்பல்சரி எடுத்துக்கக்கூடாது. டிபி பேஷண்ட் இருந்தாங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணாதீங்க. ஆல்ரெடி ஏன்னா டிபி பேஷண்ட் நார்மலாகவே ஒல்லியாக தான் இருப்பாங்க. டிபி வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நார்மலாகவே ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க அவாய்ட் பண்ணணும். வெயிட் கெயின் ஆகணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கக்கூடாது. அதான் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்கிறவங்க எடுத்துக்கக்கூடாது.
அதே மாதிரி அசிடிட்டி அல்சர் இருக்கவங்க எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா அது ஹீட்டை இன்டியூஸ் பண்ணும். ப்ளீடிங் டிஸார்டர் இருக்கவங்க எடுத்துக்கக்கூடாது. ஹெவி ப்ளீடிங் பீரியட்ஸ் டைமில் ரொம்ப ஹெவி ப்ளீடிங் இருக்கிறவங்களும் எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா அது ப்ளீடிங்கை இன்டியூஸ் பண்ணும். ஸோ இப்படி இருக்கிறத நார்மலாக யாரெல்லாம் எடுத்துக்கூடாது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கேன். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கம்பல்சரி எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் நிறைய ட்ரிங்க்ஸ் போடுறேன். என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கம்பல்சரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேலன்ஸ் இன்னும் வெயிட் லாஸ்க்கு நிறைய இருக்குது, அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது இல்லாமல் வெயிட் லாஸ் முடித்ததுக்கப்புறம் வெயிட் கெயின் பற்றும் கேட்டிருக்காங்க. வெயிட் கெயின் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ ஃபாலிகுலர் ஸ்டடி, ஐயுஐ, ஐவிஎஃப், இது எல்லாத்த பற்றியும் ஃபுல் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். வர எபிசோட்ஸ்லலாம் டெய்லியும் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட டவுட்டை கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.